ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஏரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரபல நடிகையான தமன்னாவோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனை 4. அரண்மனை 4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக பிரமாண்ட வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா சொல்லலாம். வசூல்லையும் சரி, அந்த படம் ஓடினதுலேயும் ஓரளவு நல்லாவே வரவேற்பு ரசிகர்களோட மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமன்னா பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கோ ஆக்டரான விஜய் வர்மாவை பார்த்தீங்க அப்படின்னா காதலிச்சுட்டு வர்றாங்க. அதாவது விஜய் வர்மாவும் தமன்னாவும் மீட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஸ்டோரிஸ் பார்ட் 2 அந்த வெப் சீரிஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே என்ன அப்படின்னா டேட் பண்ணாங்க அப்படின்னும், இப்போ கூட நடிக்கிற ஆக்டர் அப்படின்றதுனால விஜய் வர்மா மேலே தனக்கு காதல் வந்துச்சா அப்படின்றது கிடையாது. அது தனி ஃபீல் அப்படின்றது வரணும். ஸோ விஜய் வர்மா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆளாக இருந்தார். எனக்கு அவரோட இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. ஸோ விஜய் வர்மாட்ட மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் என்னால் உணர முடிஞ்சு. எனக்கு சூட்டான ஆள் யார் அப்படின்னா விஜய் வர்மா தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனப்பாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் தமன்னாவுக்கும் விஜய் வர்மாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய் வர்மா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பார்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருந்தார். ஸோ அதில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நான் நடித்த படத்தை எதிர்பார்க்குறத விட எனக்கும் தமன்னாவுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றதான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சப்போ கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு. எனக்கும் தமன்னாவுக்கும் ரொம்பவே ஆழமான அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ கூடிய விரைவிலே என்ன அப்படின்னா மேரேஜ் அப்படின்றதும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ தமன்னா பார்த்தீங்க, நாங்கள் டேட் பண்ண ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா லஸ்ட் ஸ்டோரி அந்த படம் பண்ணும்போது இல்லை, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஆனால் நான் ஒரு பார்ட்டி வச்சுருந்தேன். அதில் 4 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நான் தமன்னாவோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கனால தமன்னாவோட அந்த பார்ட்டிலையாவது அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 4 பேரை மட்டும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. ஸோ எப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க தோணுதோ அப்போ மட்டும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாருமே மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னும், இன்னும் அவர் கொஞ்சம் வெல் செட்டில் ஆனதுக்கப்புறமோ இல்லை அவரோட கெரியரில் பிளான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கும் அப்படின்றத இன்டெரக்டாக அவர் சொன்னதாக எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.